ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம நிலா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, வீட்ல பெருசா செலிப்ரேஷனே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரின் கிட்ட கேட்கவும், இல்லப்பா நீ இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருக்க. அது இல்லாமல் உன்னை எல்லாருமே ஆஃபீஸில் பாராட்ட செஞ்சிட்டாங்களாமே. அதனால தான் உனக்கு இந்த ட்ரீட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக எதுக்குன்னு இது எல்லாத்தையும் இவ்வளோ செலவெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும், இந்த வீட்டுக்காக நீ எவ்வளவோ பண்ணியிருக்கம்மா, உனக்காக நாங்கள் இது கூட பண்ண மாட்டோமா, இதில் என்னம்மா செலவு இருக்க போது, இது எல்லாமே சோழனோட ஏற்பாடு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சோழனோட ஏற்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பண்ண எல்லா விஷயத்தையும் நிலா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவருக்காகவும் நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னு, அது மட்டும் இல்லை இன்றைக்கி எல்லாருமே வெளியில் தான் சாப்பிட போகிறோம், வீட்டில் நீங்கள் சமைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. என்ன வெளியில் சாப்பிட போகிறோமா? ஆமாம், நானே எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது இங்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன், அதில் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லிடுறாங்க. பார்த்தியடா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம ராகவ் இருந்துட்டு நிலாவுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பேசினது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க நிலா. எங்கள் ப்ராஜெக்ட் சரியான நேரத்தில் நடக்காமல் போய் அவங்கக்கிட்ட அவமானப்பட வேண்டியதாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனில் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.